ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸோ வெயிட் லாஸோ உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு திங்க் இன் லாங் டேர்ம். நீங்கள் எடுக்கிற ஸ்டெப் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசல்ட்ஸ் நான் டிசம்பர் 2026 வரைக்கும் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். அது இது ஜிம் மெம்பர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி எடுக்கிறீங்களோ அது, இல்லைனா நீங்கள் வந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து திங்க் இன் லாங் டேர்ம். அடுத்தது வந்து பிளானிங்கு. இந்த ஃபுட்டு வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன், என்னோடய ரொட்டீனில் வந்து 20 மினிட்ஸ் நான் டெய்லி ஒதுக்க போகிறேன், கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ற ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களால் லாங் டேர்மில் சஸ்டெயின் பண்ண முடியாது. அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸு. நான் ஒன்றா ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அப்படி இல்லைனா வந்து இஷ்டத்துக்கு ஃபீஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களால் உங்களோட கோலை வந்து அடைய முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து மிடில் கிரவுண்டை தேர்ந்தெடுத்துட்டு அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள். அடுத்தது வந்து மோட்டிவேஷன் சப்போர்ட்டு. நான் வந்து ஸ்டெப் எடுத்தேன், பட் யாரும் மோட்டிவேஷனோ சப்போர்ட்டோ கொடுக்கல, அதனால் நான் பாதியிலே நின்றுட்டேன் அப்படின்றது வந்து எல்லோரும் சொல்கிறது. ஆனால் நம்மளோட கோலுக்கு நம்ம மட்டும்தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. வெளியே இருக்கிறவங்க வந்து மோட்டிவேஷனோ சப்போர்ட்டோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. என்ன ஆகுனாலும் வந்து நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ப்ராப்பரான நாலேஜோடு நான் எடுத்துக்க போகிறேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களுக்கு மோட்டிவேஷனும் கொடுத்துக்கணும், சப்போர்ட்டும் கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ். டயட்டிங் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து லோ கேலரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் வர்றது, சோஷியல் மீடியாவில் வர்றதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் உங்களோட ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களால் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். கொஞ்சமாக ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது, ஃபைபர் சேர்த்துக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்லீப் வந்து டைமுக்கு தூங்குறது, சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங் வந்து இந்த டைமுக்கு ஸ்டாப் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன், வாட்டர் வந்து கரெக்டான இன்டேக் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு 20 மினிட்ஸாக வாக்கிங் போகிறேன், வாரத்துக்கு ஒரு 3-4 டேஸ் ஜிம் போக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் ரொட்டீனை வந்து எப்படி செட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் நீங்கள் எவ்வளோ தூரம் அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு. நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வரத்துக்கு தான் பார்ப்பீங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் ரொட்டீன்ஸு, பில்டிங் ஹேபிட்ஸு, ஃபுட்டில் ஸ்மால் சேஞ்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டில் ப்ராப்பரான ஸ்டெப்ஸு, இதெல்லாம் எடுக்கும்போது தான் உங்களால் ரெசல்யூஷனை வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சர்வே பண்ணி என்னென்னா ஜான்வரியில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாருமே ஜான்வரி எண்டு வரைக்குமோ ஃபெப் மீட்லேயே வந்து அந்த மெம்பர்ஷிப் எல்லாம் யாருமே வரதில்லை அப்படின்றது தான் சர்வே சொல்லுது. ஸோ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து லாங் டேர்முக்கு திங்க் பண்ணி ப்ராப்பரான பிளான் பண்ணி ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து 2027 நியூ இயருக்கும் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸும் வெயிட் லாஸையும் வந்து ரெசல்யூஷனாக வைக்க தேவை இருக்காது.